அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மக்களவையில் புதிய குடியுரிமை மசோதா தாக்கல், போலி பாஸ்போர்ட் விசா மோசடிகளுக்கு 7 ஆண்டு சிறை, இந்தியாவில் முறைகேடாக தங்கினால் ரூபாய் 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குடியுரிமை மசோதா தான் இந்த கண்டிஷன் எல்லாமே உள்ளே வந்திருக்கு. ஸோ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா வந்து அவங்க நாட்டில் இருக்கிற வெளிநாட்டவர்கள் முறைகேடாக தங்கியிருக்கிறவங்களெல்லாம் வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்தியாவும் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மசோதா இப்போ வந்து புதிய குடியுரிமை மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 98 லட்சம் வெளிநாட்டினர் வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்தியாவுக்குள் நுழையும் பாஸ்போர்ட் சட்டம், வெளிநாட்டினர் பதிவு சட்டம், வெளிநாட்டினர் சட்டம், குடியுரிமை சட்டம் ஆகிய 4 சட்டங்களில் தற்போது வெளிநாட்டினர் வருகை நிர்வகிக்கப்படுகிறதாம். இந்த வகையில் புதுசாக இந்த குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெளிநாட்டினரை வந்து இந்த 4 சட்டங்கள் மூலமாக இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புதுசாக வந்து இந்த 4ஐயும் சேர்த்து சிறப்பம்சமாக இந்த மசோதா அமைய போகுது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பேரவையில் இன்று வாக்கெடுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கெடுப்பு 2-3 மெத்தடில் எடுப்பாங்க. அந்த வகையில் இது என்ன மெத்தடில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை பேரவை செயலரிடம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடந்த ஜனவரி மாதம் வழங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் யார்கிட்ட, ஏன்னா அந்த சபையை பொறுத்தளவில் சபை தலைவர் தான் மெயினான ஆள். ஸோ சபை சம்மந்தமாக எதுனாலும் சபை தலைவர்கிட்ட பேசலாம். ஆனால் சபை தலைவர் சம்மந்தமாகவே பேசணுங்கும்போது அந்த பேரவைக்கு செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ பேரவை செயலர்கிட்ட தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அதிக நேரம் பேச அப்பாவும் அனுமதிப்பதில்லை. அதிமுகவினர் பேசுவதை ஒளிபரப்புவதில்லை. பாரபட்சத்துடன் செயல்படும் அவரை நீக்க வேண்டும் என்று அதில் அவர் கோரியிருந்தார். ஸோ அதுக்கான காரணமாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பட்ஜெட் மீதான கொடுத்துருக்காங்களா. இன்று காலை அவை நடவடிக்கையில் தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம். எப்படி வாக்கெடுப்புக்கு 2-3 டைப் இருக்கோ அதே மாதிரி தீர்மானமும் 2-3 டைப் இருக்குது. கவன ஈர்ப்பு தீர்மானம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே பொது தீர்மானம்னு ஒன்று இருக்கும். அது போக இந்த இரங்கல் தீர்மானம், உறுப்பினர்கள் முக்கியமானவங்களாம் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரங்கல் தீர்மானங்கிறது நிறைய டைப்பில் இருக்குது. அது இந்த மாதிரி வரும்போது அப்படியே இது பண்ணிக்கலாம். வாசிக்கப்படும். தொடர்ந்து கேள்வி நேரம். கேள்வி நேரத்தை 3 வகையில் சொல்கிறாங்க. கேள்வி நேரம், 0 hours, நேரம் இல்லை நேரம் அப்படிங்கிறதுலாம் கேள்வி நேரம், அதுக்கப்புறம் 0 hours அப்படின்னு ஒரு 2 இதாக இருக்குது. ஸோ இந்த இதுவுமே அந்த பேரவை கூட்டத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது தனது தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுமாறு ஆர்.பி. உதயகுமார் கோரலாம். அந்த டைமில், அதாவது கேள்வி நேரம் இல்லை நேரம் இல்லா நேரம், இந்த டைமில் தான் அந்த தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடணுமா, அதுக்கான டைமாக அதை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை வந்து எந்த டைமில் வந்து வாக்கெடுப்புக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி நேரம் இல்லை நேரம் இல்லா நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இல்லாவிட்டால் வாக்கெடுப்பு நேரம் ஒதுக்குமாறு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாகவே அதுக்கு டைம் கேட்கலாமா. தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பேரவைத் தலைவர் அப்பாவு வெளியே சென்று விடுவார். அதாவது தீர்மானம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேரவை செயலாளர்கிட்ட அதை கொண்டு போகிறாங்க. அந்த தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னா இவர் வந்து, அதாவது பேரவைத் தலைவர் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இது நடக்கும், எலெக்ஷன் நடக்கும், அல்லது வேறு மூத்த உறுப்பினர் நடக்கும். அப்போ பாருங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பேரவைத் தலைவர் அப்பாவு வெளியே சென்று விடுவார். அவையை பேரவை துணைத் தலைவர் அல்லது வேறு மூத்த தலைவர் வந்து நடத்துறதுக்கு அரசியலமைப்பில் இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா துணைத் தலைவரோ அல்லது வந்து வேறு மூத்த தலைவர்களோ அந்த அவையை நடத்துவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அவர் வந்து பேசுவார். யார் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்களோ அவங்க வந்து அந்த தீர்மானம் பற்றி பேசுவாங்க. அதற்கு முதல்வரோ அவை முன்னவரோ பதில் அளிக்கலாம். அதுக்கு பாருங்கள், அவை முன்னவர்னு ஒரு போஸ்டிங் இருக்கும் இங்கே சட்டப்பேரவையில். ஸோ முதல்வரோ அவை முன்னவரோ
பதில் அளிப்பார். ஸோ அவங்க அதுக்காகவே இருக்காங்க. பின்னர் குரல் வாக்கெடுப்பு விடப்படும். குரல் வாக்கெடுப்பு பாருங்கள், அதாவது சில ஓட்டு பார்த்திங்கன்னா கையை உயர்த்துவது மூலமாக வாக்கெடுப்பு எடுப்பாங்க. சில இது வந்து குரல் வாக்கெடுப்பு, சில இது வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 டைப்பில் இருக்கிறதுனால இந்த வாக்கெடுப்பு வந்து குரல் வாக்கெடுப்பு மூலமாக விடப்படுது. பேரவை செயலர் வாக்கெடுப்பை நடத்துவார். பாருங்கள், அந்த வாக்கெடுப்பை யார் அப்படி நடத்துகிறா அப்படின்னா பேரவை செயலர் வந்து வாக்கெடுப்பை நடத்துகிறாங்க. பேரவையில் 6 டிவிஷன்கள், அதாவது 6 டிவிஷன் இருக்குது. அதில் ஒவ்வொரு டிவிஷனிலும் உள்ள எம்எல்ஏக்களை எழுந்து நிற்கச் செய்து அவர்களது வாக்குகளை பேரவைச் செயலர் எண்ணி கணித்து பேரவை துணைத் தலைவருக்கு வழங்குவார். அவர் தான் கவுண்ட் பண்ணி பேரவை துணைத் தலைவருக்கு அந்த கவுண்டிங்கை கொடுக்காரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த பேரவை துணைத் தலைவர் தான் அதை பரிசீலித்து தீர்ப்பு கொடுப்பார். அப்போ பேரவைத் தலைவர் மேலே கொண்டு வந்தால் பேரவை துணைத் தலைவர் தான் அதற்கான தீர்ப்பை கொண்டு வர்றாரு. தீர்மானம் தோல்வி அடைந்தால் பேரவைத் தலைவர் அப்பாவும் மீண்டும் அவைக்கு திரும்பி அடுத்த அலுவல் நடவடிக்கைகளை தொடர்வார். தீர்மானம் ஒருவேளை வெற்றி அடைந்தால், இதில் வந்து தோல்வி வெற்றிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழப்பிடக்கூடாது. ஏன்னா கூற்று காரணத்தில் வைக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. தீர்மானம் தோல்வி அடைஞ்சால் அப்பாவு வந்து திருப்பி வந்துடுவார். தீர்மானம் வெற்றி பெற்றுங்கிறது என்னென்னா அவருக்கு எதிராக வாக்குகள் அதிகமாக விழுந்துருச்சு அப்படின்னா தீர்மானம் வெற்றின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆட்சியை கலைக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடும். ஸோ அதனால் இதில் தோல்விங்கிற வார்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போது அந்த கட்சியோட பலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இது வந்து தோல்வி அடையணும் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தோல்வி மட்டும் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து அது வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடியான சுச்சுவேஷன் எப்படி இருக்கும். இப்போ நம்ம சட்டமன்றத்தை பொறுத்தளவில் 234+1 இருக்கும். ஸோ இதில் 35ன்னு கொடுத்துட்டேன், திருத்திக்கோங்க. 234/2 தான். அதை இது இப்போ டிவைட் பண்ணும்போது 117 வரும். அப்போ 117ங்கிறது ஈக்குவலு 118+ இருந்தாலே அவங்க வந்து சிஎம் ஆகிடலாம், மெஜாரிட்டி காட்டிடலாம். ஸோ இதே 118 ஓட்டு இங்கேயும் விழுந்தாலும் போதும். ஆனால் இப்போது ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133 சீட்டு பலம் இருக்குது. ஸோ எதிர்கட்சிக்கு 66, அதில் பாதி தான் இருக்காங்க. இந்த வகையில் அது வந்து தோல்வி தான் தழுவுன்னு தெரிகிறதுனால அவங்க வந்து தோல்வி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போது வெற்றிங்கிறது எப்போ அப்படின்னா 2 பேருக்கு ஈக்குவல் பலம் இருக்குது அப்படின்னா சில சொந்த கட்சிக்காரங்களே அதிருப்தியில் இருப்பாங்க. ஸோ அவங்களே மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி கொண்டு வரும்போது அது வந்து சர்ச்சைக்குள்ளாகும். அதே மாதிரி அங்கே பார்லிமெண்ட்டில் 545 சீட்டு, அதில் டிவைட் பண்ணோம்னா 272.3 வரும், 272.5 வரும், 5 வரும். இந்த வகையில் அதை இது பண்ணோம் அப்படின்னா 273+ சீட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆட்சி அமைச்சிடலாம். அங்கேயும் இதே மாதிரி நெருக்கடியான நிலை வரும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இதாகும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு தீர்மானம் வந்து பார்லிமெண்ட்டில் ஜவஹர்லால் நேரு 1963 சம்திங்கில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க தலைப்பில், சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பேரவையில் இன்று வாக்கெடுப்பு. இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கான்செப்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேவா. அதாவது கான்செப்ட் டேட்டான்னு 2 விதமாக இருக்கும். இதில் கான்செப்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. டேட்டாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்குது, இதில் யாருக்கு என்ன அதிகாரம், இப்போ இந்த அவை முன்னவர்லாம் சொன்னோம். ஆனால் அது வந்து கான்செப்டாக இருக்குமே ஒழிய டேட்டாவாக இருக்காது. இப்போ இந்த மாதிரியும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேட்டா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த டேட்டாவை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஸோ இந்த மாதிரியும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை திருப்பி ஒரு கணம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நேற்றுக்கு பார்த்தா அதே நியூஸோட கண்டினியூஷன். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம் மார்ச் 19 பூமி திரும்புகிறார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், இந்த இதில் கொடுத்துருக்காங்களா. அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வரும் 19ஆம் தேதி பூமியை திரும்புகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1998. இது யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து 1998 தொடங்கியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான டேட்டா. 1998ஆம் ஆண்டு நவம்பரில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து பூமியிலிருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 460 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பூமியை சுற்றி வருது. இதோட அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க. 109 மீட்டர் நீளமும் 73 மீட்டர் அகலமும்
45 மீட்டர் உயரமும் 450 டன் எடையும் கொண்ட இந்த நிலையத்தில் 7 பேர் அடங்கிய குழு தங்கியிருந்து ஆய்வு செய்து வருகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை குழுவினர் மாற்றப்படுவது வழக்கம். ஸோ அந்த வெயிட்டு கிட்டலாம் தேவையில்லை. மெயினாக அது எப்போ தொடங்கினாங்க, எந்தெந்த நாடுகள்லாம் தொடங்கியிருக்காங்க, இவங்க யார், சுனிதா வில்லியம் யார் அப்படிங்கிறத டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நாசா, ஸ்பேஸ் எக்ஸு, சோயூஸ் இதெல்லாம் வந்து இந்த விண்வெளி இதில் முக்கியமான நிறுவனங்களாக இருக்காங்க. அமெரிக்காவோட இந்த போயிங் நிறுவனம் ஸ்டார்லைனர் மூலமாக தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து 2024 ஜூன் 5 இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனாங்க. ஆனால் இப்போ அவங்கள கூட்டு வரக்கூடிய அந்த இதோட பேர் வந்து டிராகன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது வந்து ஃபால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து இந்த டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அங்கே வீரர்கள் சென்றிருக்காங்க. அவங்களோட திருப்பி இவங்களும் வராங்க அப்படிங்கிறது. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விண்வெளி நிலையத்தில் இருக்கிறதுனால அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், எலும்புகள் தசை நாறு பலவீனம் அடைந்திருக்கும். அவங்களோட நார்மல் உடம்பு சரியாகிறதுக்கு 1 வருஷம் ஆகுமா. குழந்தைகளின் தோல் போல் அவர்களது தோல் மிகவும் மென்மையாக மாறிவிடும். பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டிருக்கும். கதிரியக்க பாதிப்பால் செல்கள், இரத்த அணுக்களும் பாதிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கு திரும்பிய அவர்களுக்கு தலைவலி, தலை சுற்றல், வாந்தி போன்ற உடல்நலக்குறைவு ஏற்படும். எலும்பு தசை நார்கள் பலவீனமாக இருப்பதால் தரையில் கால் ஊன்றி நடக்க முடியாது. 3 மாதம் முதல் ஓராண்டு பிறகு சுனிதா உள்ளிட்டோர் இயல்பு நிலைக்கு திரும்புவார் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அவங்க விண்வெளி நிலையத்தில் இருந்ததுனால இந்த மாதிரி பக்க விளைவுகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த டேட்டாவை ஏன் நம்ம படித்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாருங்கள், மங்கள்யான் மிஷனோட ஒரு 4 நாடுகள் கொடுத்துட்டு, இப்போ நம்ம இந்தியா வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின செயற்கைக்கோள் பேர் தான் மங்கள்யான். அதே மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு எந்தெந்த பேரில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பொறுத்துக்கே கொடுத்து ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விண்வெளி சார்ந்த சர்வதேச விண்வெளி சார்ந்த நியூஸையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் அந்த சுனிதா வில்லியம் வந்து இந்தியா வம்சாவளியும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் நேற்று வந்து டிஎன்பிசி தலைவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வருடாந்திர தேர்வு அட்டனின்படி குரூப் 1, குரூப் 4 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன்படி ஏப்ரல் 1 குரூப் 1 வந்துடும். ஏப்ரல் 25 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சொன்னபடி அறிவிச்சிருவோம், வந்துடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மார்ச் மாதத்து இறுதியில் தான் பார்த்திங்கன்னா இந்த அரசு துறைகளிடம் காலி பணியிடங்கள் விவரம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் போடும்போது முழு விவரத்தையும் போட்டுருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பிக்கையோட படிங்க. அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான இது. சென்னை ஐஐடியோட இதில் வந்து இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி வந்து முதல்ல இமேஜை பார்த்துருவோம். இதில் இந்த கூட்டு குடிநீர் குழாய் திட்டம் மாதிரி இருக்கா, அந்த ஒயிட் கலர் பைப்பு தான் பார்த்திங்கன்னா அந்த ஹைப்பர்லூப்போட அந்த இன்ஃப்ரா. அதுக்குள்ளே இந்த ஒரு ட்ராக் மாதிரி வச்சு இந்த மாதிரி மிஷினை வச்சு ஓட விடுவாங்க. ஸோ அதுதான் ஹைப்பர்லூப் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் தையூர் டிஸ்கவரி சேட்டலைட் வளாகத்தில் அமைந்துள்ள ஹைப்பர்லூப் சோதனை வசதியை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்னணு தொழில்நுட்பம் சென்னை ஐசிஎஃப் ஆலையிலிருந்து மேம்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஐஐடியோட தொழில்நுட்ப சப்போர்ட்டோட தான் இது செயல்பட்டு கொண்டிருக்குது. இது என்னன்னு பார்த்துருவோம். விமானத்தை விட வேகமாக நிலத்தில் செல்லும் அதிவேக போக்குவரத்து அமைப்பாக உருவெடுத்து உள்ள ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்து பல்வேறு நாடுகள் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளன. ரயில்வே துறை நிதி உதவியுடன் சென்னை ஐஐடி உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுகிறது. பாருங்கள், ரயில்வே துறை நிதி உதவியோட அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க. சென்னை ஐஐடி வந்து இந்த ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காங்க. நம்ம சென்னை ஐஐடியை பற்றி நமக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டினில் நிறைய கேள்வி கேட்டதுனால இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியும் ஒரு முக்கியத்துவமான டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால இது கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக வர்றதையும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்குறது நல்லது. சென்னை ஐஐடி உதவியுடன் உருவாக்கப்படும் இது ஆசியாவிலே மிக நீண்ட ஹைப்பர்லூப் சோதனை அமைப்பாகும். அப்போ பாருங்கள், ஆசியாவிலே மிக நீண்ட ஹைப்பர்லூப் சோதனை அமைப்பு எது அப்படின்னா இந்தியா தயாரிக்கிற இந்த டெக்னாலஜி தான். இது வந்து 410 மீட்டர் நீளம் கொண்டதான். 410 மீட்டர் நீளம் கொண்டது அப்படிங்கிறத புள்ளிவரமாக தெரிஞ்சுக்கோங்க. ஹைப்பர்லூப் போக்குவரத்துக்கான சோதனை அமைப்பு முழுவதும் நமது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக நமது இளம் கண்டுபிடிப்பாளர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு நிறுவனமும் பங்கு கொண்டிருக்காங்க. அவங்க பேர்
அவிஸ்கர் நிறுவனம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் அமைச்சர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒருக்கா பார்த்துடலாம். இதுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இது வந்து அந்த ட்ராக்கு, அதுக்கு மேலே அந்த டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது வந்து சோதனை ஓட்டத்தை பண்ணுறதுனால சிம்பிளாக பண்ணுறாங்க. இதில் மேன் உட்கார்ந்துருக்க மாதிரி தான் அந்த செட்டப் வந்து அமைஞ்சிருக்கும். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன், நேற்று பட்ஜெட்டு வந்து எவ்வளோ நிமிடம்னு பார்த்தீங்கன்னா 160 நிமிடங்களாம். அதாவது 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் வந்து வாசிச்சிருக்காங்க. நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட் உரை வந்து இவ்வளோ நேரம் வாசிச்சிருக்காங்க. மார்ச் 14ஆம் தேதி. இதில் நம்ம எக்ஸாம் சார்ந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், பாரதிதாசன் கவிதை, சங்க இலக்கிய கவிதைகள், ஜப்பான் கைகோ, இதெல்லாம் வந்து மேற்கோளாக காட்டியிருக்காங்க. வழக்கமாக மத்திய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா புறநானூறு, திருக்குறள் இது மாதிரிலாம் மேற்கோள் காட்டுறது வழக்கம். அந்த வகையில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா திருக்குறள், பாரதிதாசன் கவிதை, சங்க இலக்கிய கவிதைகள், ஜப்பான் கைகோ. இப்போ இதை வந்து அரசே இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சார்ந்த கேள்விகள் வரும் எக்ஸாமில் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ திருக்குறள் நமக்கு தெரியும், சிலபஸில் எப்படி இருக்குது. பாரதிதாசனுமே எவர் கிரீன், எல்லா கொஸ்டின்லையுமே அவரும் கண்டிப்பாக இருப்பாப்புல. இது போக சங்க இலக்கியங்களை கவிதைகளை மேற்கோள் காட்டியிருக்காங்க, ஜப்பான் கைக்குவையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, நான் அண்மையில் நடந்து முடிந்த 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரணவ் வெங்கடேஷ் அவர்கள் வந்து வென்றிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி விஸ்வநாத் ஆனந்த், பென்டாலா ஹரிகிருஷ்ணா, அபிஜித் குப்தா ஆகியோரை அடுத்து இப்பட்டத்தை வெல்லும் 4வது இந்தியர் இவர். அவர் உலக சாம்பியன்ஷிப் பட்டம், அதாவது 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ் வெங்கடேஷ். சமீபமாக ஒரு நியூஸ் பார்த்தோம், அதாவது 31 கிராண்ட் மாஸ்டர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழ்நாடு வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கும் இது சிறப்பிடமாக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த பிரணவ் வெங்கடேஷும் இடம்பெற்றிருக்காரு. இலங்கையில் வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து பிரதமர் அடிக்கடி நாட்டுறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய உதவியுடன் இலங்கையில் அமைக்கப்பட உள்ள புதிய சூரிய மின் உற்பத்தி நிலையத்துக்கு ஏப்ரல் முதல் வாரம் வந்து இலங்கை செல்லும் பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து இலங்கையில் அதிகரித்து வரும் மின் தேவைகளை சமாளிக்கும் வகையில் திரிகோணமலை மாவட்டத்தில் சம்பூர் பகுதியில் புதிய அனல் மின் நிலையம் அமைக்க இந்தியா இலங்கை இடையே 2011 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் இது பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு வந்து சில உதவிகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, வெளியுறவு கொள்கையை இது பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி உதவிகளை சில பண்ணுறாங்க. ஸோ இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.